அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஜாதகத்தில் 9 கிரகங்களிலும் குரு பகவான் முழு சுபரா அரை சுபரா என்றால் அரை சுபரே. ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் மற்றவர்களிடம் எந்த பொருளையும் தானமாக பெறக்கூடாது. அப்ப லக்னத்தில் இருக்கும் குரு இவர்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாகவே தராது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் எப்பொழுதும் முகத்தில் வெளியில் செல்லும் பொழுது சந்தன பொட்டு வைத்து அதன் மேல் குங்குமம் பொட்டு வைத்து கொண்டு சென்றால் இவர்களுடைய தொழிலின் முன்னேற்றம் வாக்குப்பளிதம் நிச்சயமாகவே நிறைவேறும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் துர்க்கை வழிபாடு தொடர்ந்து இவர்கள் ராகு கால வேளையில் துர்க்கை வழிபாடு செய்து வந்தால் சகோதரர்களுடன் ஏற்பட்டிருக்கும் உறவுகளில் சுமூகமான சூழ்நிலை, ஆரம்ப கல்வியில் தடை நிச்சயமாகவே விலகும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இதற்கு பெயர் லட்சுமி யோகம். இவர்களுக்கு பணவரவில் எந்தவித தடையும் நிச்சயமாகவே இருக்காது. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் குழந்தைகளுக்கு அடிக்கடி இலவசமாக பல பொருட்களை வாங்கி கொடுப்பதால் இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் கோவிலில் வேலை செய்யும் பிராமணர்களுக்கு மாதம் ஒரு முறையோ 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ வஸ்திர தானம் செய்வதால் வாழ்க்கையில் ஏற்றம் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்குள்ள தெய்வங்களுக்கு மாலையை சாற்றி வழிபட வேண்டும். அப்பொழுது இவர்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாகவே தீரும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் செல்லும் கோவில் அனைத்திற்கும் நெய்யும் கற்பூரமும் தானமாக கொடுத்தால் இவர்களுக்கு பல நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கடலில் குளித்து வர இவர்களுக்கு தங்கு தடையின்றி பணவரவுகள் சுபகாரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் எந்தவித பதவிக்கும் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொள்ள கூடாது. இதில் சில பிரச்சனைகள் இவர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும். ஒரு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் இவர்கள் அடிக்கடி மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதால் குரு பகவானால் இவர்களுக்கு பரிபூர்ண அனுகிரகம் நிச்சயமாகவே கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் புத்திரபாகிய தடை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்கள் பொய் பேசக்கூடாது, நேர்மையாக வாழக்கூடியவராக இருக்க வேண்டும். இவர்கள் அடிக்கடி பாய்கள் வாங்கி தானம் தர வேண்டும் அல்லது அரசு மருத்துவமனையில் கம்பளி போன்ற பொருட்களை தானமாக தரலாம். இப்போ குருவை பற்றி பார்த்துட்டோம். இந்த குருவிற்கு நாம் செய்யும் பொதுவான பரிகாரம் இது 100% வெற்றியை தரக்கூடிய பரிகாரம். நீங்கள் பிறந்த கிழமைகளிலோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளிலோ கட்டாயமாக வியாழக்கிழமையாக இருக்கக்கூடாது. மற்ற நாட்களில் உங்கள் ஊரில் உள்ள நவகிரகத்தில் உள்ள
குரு பகவானுக்கு 3 மஞ்சள் நிற வஸ்திரங்களை சாற்றி 3 துண்டு வாங்கி சாத்தி ஒரு மாலையை சாற்றி 2 தீபங்கள் ஏற்றி தொடர்ந்து உங்கள் பெயரில் நட்சத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் குரு பகவானால் எந்தவித தொந்தரவும் ஏற்படாமல் வாழ்க்கையில் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும். நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.